வணக்கம். வந்து நான் இன்னைக்கு வேறு ஏதாவது வீடியோ போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒன்றும் அகப்படலைங்கிறதுக்காக இல்லை, ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தேன். அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை பின்னாடி சொல்கிறேன், சரியா? பொதுவாக அந்த இப்போ பிரச்சனையாக இருக்குது இல்லையா, 2 ஹாங்கர்களுக்குள்ள. ஹாங்கர்னு சொல்லக்கூடாதோ, என்னது சொல்லணும்? ஹாங்கர் தான். அவங்களுக்குள்ள அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க, தக்க வச்சுக்கிடுவாங்க. உண்மை அதுதான். ஆனால் ஏகப்பட்ட பேர் நிறைய உண்மை நிலையை அறிஞ்சு பேட்டி கொடுக்குறவங்க எல்லாமே 2 நாளாக ரொம்ப பாவம் அந்த பொண்ணு. அதை விதவிதமான கதைகள் சொல்லி அந்த பிள்ளை முகமே வெளியே காட்ட முடியாத மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப அசிங்கமான வேலை செய்கிறதாக சொல்கிறாங்க. சரி, அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்ததை மட்டும் பேசுவோன்னு. டேலண்ட் உள்ளவங்களை மட்டும் தக்க வச்சுக்கிடுவாங்க அந்த சேனலில். அப்போ பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். என்ன நிகழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா, 1 வார்த்தை 1 லட்சம் அந்த மாதிரி. நான் அப்போ சின்ன வயசு, நான்லாம் இதுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், அனுப்புனேன். லெட்டர் அனுப்பலை, ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண உடனே என்ன கேட்டாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரதா இருந்தால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, மேஸ்ட்ரோ பட்டம் யாருக்கு உண்டானது அப்படின்னு கேட்டாங்க. நான் இசைஞானி இளையராஜாவுக்கு அப்படின்னு சொன்னேன். சரி, அப்போ காத்திருங்க, உங்களை கூப்பிடுவாங்க நாங்கள். ஆனால் இது வரைக்கும் கூப்பிடல. ஆனால் ஏகப்பட்ட நிகழ்ச்சிக்கு நானும் அப்ளை பண்ணேன், ஃபோன் பண்ணேன், கூப்பிடுவாங்க. ஆனால் அப்புறம் நிறைய விசாரணை பண்ணுவாங்க, அப்புறம் அதோட பேசாமல் இருந்துருவாங்க. சரி, நமக்கு அந்த எழுத்து இருந்தாக்கா போயிட்டு வரலாம், எந்த சேனல்னாலும் சரி. அப்புறம் இதில் மாக்காப்பாவும் பிரியங்காவும் சேர்ந்து ஒரு ஷோ, அப்புறம் மாக்காப்பாவுக்கு ஒரு ஷோ, பிரியங்காவுக்கு ஒரு ஷோ தனித்தனியாக. 2 பேருமே ஒத்த கையில் அந்த நிகழ்ச்சியை தாங்கி பிடிப்பாங்க. அவ்வளோ ஒரு டேலண்டானவங்க 2 பேருமே. அங்கே வந்த பிறகு அவங்களுக்கு அந்த திறமை வந்ததா? கொஞ்சம் ரொம்ப காலமாக இருக்காங்க இல்லையா, ரொம்ப காலம்னா வயசு ரொம்பன்னு சொல்லிடுறாங்க. கொஞ்சம் வருஷமாக இருக்காங்க இல்லையா, அதனாலயா என்னன்னு தெரில. அந்த பொண்ணு பிரியங்கா தன்னோட நிகழ்ச்சிக்கு வர்றவங்கள, அந்த வயசானவங்கள எப்படி டீல் பண்ணுறது, சின்ன வயசுக்காரங்களோட கலந்து எப்படி நிகழ்ச்சியை கலகளை பார்க்குறது எல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு. கொடுத்தாலும் கொடுக்கும், வாங்கினாலும் வாங்கிக்கும். அந்த மாதிரி இந்த வாரம் கூட பார்த்தா நல்லா சீனியர்ஸ் நடிகர்கள், பழைய நடிகர்கள், ராஜேஷ், அப்புறம் எஸ்.சி. சேகர் அவர்கள், இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. நித்யா மேடம் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு நிகழ்ச்சி. நான் அதை பார்க்காம இருக்க மாட்டேன். அதே மாதிரி இப்போ இந்த நிகழ்ச்சி வந்துச்சு, அது இது எது அந்த நிகழ்ச்சி போட்டாங்க. ஆனால் அது என்னன்னு தெரியல, முதல்ல மாதிரி எடுபடலை. அதனாலயா இல்லை என்னன்னு தெரியல. இப்போ வேற நிகழ்ச்சி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது, போகிறவங்க காசு அள்ளிட்டு வர மாதிரி இருக்குது. கம்பெனின்னு ஒரு நிகழ்ச்சி, மாக்காப்பாவுக்கு, பிரியங்காவுக்கு ஸ்டார்ட் மியூசிக். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பர் சிங்கர், அது முடிஞ்சு போச்சு இல்லையா.
இப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த அறந்தாங்கிக்காரங்களும் இவரும் மாக்காப்பாவும் சேர்ந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையும் நடத்துகிறாங்க. அந்த பிரியங்கா ஒரு ஷோவில் தான் இருந்துச்சு, ஆனால் இதில் இருந்தது, குக் வித் கோமாளியில் இருந்தது இல்லையா? அதில் தானே பிரச்சனை வந்துச்சு. இப்போ அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அது வெளிநாடு போயிடுச்சு. இப்படி எல்லாருமே அதில் இருக்கிறவங்க எல்லாருமே நிகழ்ச்சி முடிஞ்சா, ஏன்னா ரொம்ப ஷூட்டிங் ஹெவியாக இருக்கும் போல இருக்குது, ரொம்ப நேரம் நடத்துறது, தூங்க நேரம் இல்லாமல் சாப்பிட்றது எந்த நேரம்னு இல்லாமல், அதனால வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அந்த ஷோ கம்ப்ளீட் ஆனதும் எங்கேயாவது போயிடுவாங்க போல இருக்கு. அது மாதிரி இந்த பொண்ணும் போயிடுச்சு பாவம். அது அங்கே போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அதை. வந்து இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாவனா, டிடிக்கு காஃபி வித் டிடின்னே ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு. முதல்ல வேறவங்க நடத்தினாங்க, அப்புறம் டிடிக்கு காஃபி வித் டிடின்னு. முதல்ல இருந்தவங்கள ஏன் அனுப்புனாங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் அப்போல்லாம் வரல. அப்போல்லாம் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரல. இப்போ ஏதோ அந்த பொண்ணு மேலே புகைச்சலா என்னமோ தெரியல. அப்புறம் வந்து அதை வந்து டிடி நடத்துச்சு. இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து ஏதோ சரியில்லாமல், கால் சரியில்லாமையோ என்னமோ. ஆனால் அப்பப்போ ஏதாவது தொகுத்து வழங்குற பெரிய ஷோக்களுக்கு வருது, கூட்டிகிட்டு வராங்க. அதெல்லாம் நல்லா வந்து போயிட்டு தான் இருக்குது. இந்த விஜய் டிவியோட பழக்கமே நல்ல டேலண்ட் உள்ளவங்கள பிடிச்சி வச்சு அவங்க மேலே முன்னேற்றி விடுறது ஒரு நல்ல இது. சிவகார்த்திகேயனை வந்து ஒரு அவர் வந்தது வந்து ஸ்டாண்டப் காமெடியனாக தான், கலக்க போகுது யாருல அதில் வின் பண்ணதும் நான் ஆரம்பத்தில் வந்து பார்த்துருக்கேன். அதில் வின் பண்ணதும் அப்புறம் அது எது நடத்த சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஷகிலா கூட ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, அந்த பையன் வந்து ஒரு மாதிரியாக கலாய்ப்பான்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் சொல்லி வைங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கே வந்தாப்லையன். அவங்கள கூப்பிட்டப்போ பயங்கர கலாய். ஒன்றுமே ஒரு வார்த்தையிலேருந்து இன்னும் நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையிலேருந்து அவர் ஒரு வார்த்தை எடுத்து கலாய் அந்த மாதிரி. அதனால தான் முன்னேற முடிஞ்சது. திறமை இல்லாமல் யாராலையும் முன்னேற முடியாது. இங்கே கோபத்தை வச்சுக்கிட்டு யாரும் முன்னேறவே முடியாது. அப்போது அவருக்கு அந்த ஸ்டாண்டப் காமெடியனுக்கு முடித்த பிறகு அது எது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வரிசையாக சொல்கிறேன்னா இல்லை தலைகீழாக சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு வந்தது ஸ்டாண்டப் காமெடியன், ரெண்டாவது அப்புறம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸு ஜோடி, அதுலேயும் செலக்ட் ஆகிட்டார் முதல் பரிசுக்கு. ஏன்னா டான்ஸ்லேயே புதுசாக, ஏன்னா அவரோட டேலண்ட்டை வச்சு அந்த புதுசாக ஏதாவது மூமெண்ட்டு பண்ண வைக்கிறது இதெல்லாம் பண்ணி அதுலேயும் செலக்ட் ஆகினார். இதான் ஜெயிச்சு முதல் ஆளாக வந்தார். அப்புறம் வந்து என்ன ஷோ நடத்தினார் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை. டக்குன்னு இவர் வெற்றிமாறனா யாரோ கூப்பிட்டு மெரினாவா அந்த படம், ஏதோ ஒரு படம் ஃபஸ்ட்டு பண்ண. எனக்கு டிவியை தெரிஞ்ச அளவுக்கு சினிமா தெரியாது. ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியவே போகிறதில்ல, சினிமாவும் என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா 3 மணி நேரம் அதை பார்த்துட்டே இருக்க முடியாது. டிவிலேயே சீரியல் வந்து என்னால் ரொம்ப பார்க்க மாட்டேன். 2 சீரியல் பார்ப்பேன். அதுவும் வந்து அது ஒரு நாள் தற்செயலாக பார்த்தா அது நல்லா இருந்துச்சுன்னா பார்ப்பேன். எனக்கு வந்து இந்த ஷோக்கள் தான் பிடிக்கும். என்னமோ சொல்லுவாங்க நான் ஃபிக்ஷன் ஷோ அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி கலகலப்பாக இருக்கிற, நம்மளும் அதில் வீட்டில் இருந்துகிட்டே சொல்கிற மாதிரியான ஒரு இதுதான் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீர்த்தி வந்திருக்கிறாங்க.
அவங்கள கீக்கின்னு சொல்லுவாங்க. பாக்கியோட சார் மருமக கீக்கி வந்திருக்காங்க. பாலாவையும் விட்டு ஒரு நிகழ்ச்சி போகுது, டிக் டெக் டிக்குன்னு. எனக்கெல்லாம் கலந்துக்க ஆசையாக இருக்குது, கூப்பிட்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இப்போ பாலாவையும் அப்படியே முன்னேற்றி விடுறதுக்காக விடாமல் அப்படியே அவருக்கு ஒரு ஷோ தனியாக இப்படி யாருக்கும் மொத்த ஷோவையும் ஒரே ஆளுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை, வைக்கிறது இல்லை. எல்லாருக்கும் பகிர்ந்து தான் அது செய்கிறாங்க. அதுவும் நல்லா செஞ்சாதான் அவங்களுக்கு அந்த ஷோ நிலைக்கும். ஒரு ஷோவை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒத்தால தாங்கி பிடிக்கிறது. அதுக்கு பின்னாடி டைரக்டர் இருக்காரு, எடிட்டர் இருக்காரு, ஒளிப்பதிவாளர் இருக்காரு, டிஜேவா அவங்க இருக்கிறாங்க. அதை இத்தனை பேர் பின்னாடி இருக்காங்க. ஆனால் அதை நம்ம கண்ணுக்கு இவங்கள எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம கண்ணுக்கும் மனசுக்கும் விருந்தாக்குற மாதிரி அவங்க பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்டாப் மியூசிக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாகாப்பாவும் அவங்களும் சேர்ந்து செஞ்ச சொல்லு இல்லைன்னா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் சிலது சீசனாக வருது, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு மேலே புழுதிய வாரி தூத்திட்டாங்க, என்னென்னமோ சொல்லிட்டாங்க. இது இன்னைக்கு நான் பார்த்த ஷார்ட் வீடியோவோட ஒரு சாராம்சம். அதை என்னால் எடுத்து காமிக்க முடியாது உங்களுக்கு. இன்னொருத்தர் வீடியோ அதையும் அது காப்பிரைட் இல்லாமல் எடுக்கிறவங்க எடுப்பாங்க, நம்மளால முடியாது. இது அந்த ஷோ பார்த்தீங்கன்னா சமையல் நடந்துக்கிட்டு இருக்குது. குக் வித் கோமாளி தான் இப்போ முடிஞ்சது தான். ஒரு ஆரம்பத்தில் என்ன பண்ணுச்சு, மணிமேகலை எல்லாரையும் வெல்கம் பண்ணுச்சு, ஒவ்வொருத்தரையா. 4 பேர் தான் வந்தாங்க. சுஜிதா, அஜித் குமாரோ என்னமோ ஒரு பையன் ஒரு அந்த பேரில் இருக்குது. அப்புறம் இன்னொருத்த 3 பேர், பிரியங்கா அவங்க 4 பேர். 3 பேரையும் வெல்கம் பண்ண பிள்ளை இந்த பொண்ணை பிரியங்கா அக்கா வெல்கம்னு சொல்கிறதுல எத்தனை அக்காவை விட்டு பிரியங்கா வெல்கம் வாங்கன்னு சொல்லலாம்ல. இல்லை, ரக்ஷன் இருக்காரு இதில். இந்த ரக்ஷன் அப்பப்போ பாவம் ஒரு 3 மாதத்துக்கு தான் வேலை இருக்கும், அப்புறம் 6 மாதம் வீட்டில் இருப்பார். ஆனால் ஏதாவது சினிமா எல்லாம் கிடைக்கிது அவங்களுக்கு. கூப்பிடலாம் இல்லையா. அப்புறம் ரக்ஷன் தான் வெல்கம் பண்ணார் யார, பிரியங்கா வரும்போது இப்படி சொன்னாங்க. ஆனால் இந்த பிள்ளை சும்மா நின்றுச்சு. அது முகத்தில் வேற கொஞ்சம் லேசாக வண்ணம் தெரிஞ்சிச்சு. நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் எத்தனையோ பேர், லட்சம் பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். இந்த பொண்ணு பிரியங்கா தன்னோட இதில் டேபிளில் நின்று சமைச்சிக்கிட்டு இருந்தது. ஏதாவது தேவைப்பட்டுச்சோ என்னமோ தெரியல. நிறைய பேர் என்ன செய்வாங்க, பொருட்கள் சிலது எடுக்க மறந்துட்டு எங்கேயாவது அவங்க பாட்டுக்கு அடுத்தவங்களோட பொருளை தூக்கிட்டு போவாங்க, பதிலே சொல்லாமல், அனுமதியே கேட்காம அவங்க பாட்டு தூக்கிட்டு போவாங்க, கத்துவாங்க இவங்க. இல்லைன்னா நிகழ்ச்சி முடிகிற நேரமாக இருந்தால் போட்டு விட்டுடலான்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சா என்னன்னு தெரியல. இவங்களோட கோமாளி எங்கே போனாங்கன்னு தெரியல. இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பக்கத்து டேபிளில் பார்த்தாங்க. அப்படியே கோபமா வேணாமாங்கிற மாதிரியான ஒரு இதுதான். ஏன்னா இது நின்றுச்சு மணிமேகலை. அந்த டேபிளில் 2 பேரும் குனிஞ்சுக்கிட்டு ஏதோ கடைசி ஸ்டேஜ் போல இருக்கு, அது ரொம்ப முக்கியமாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பக்கத்தை காமிக்கலை, அந்த சைடு காமிக்கலை, நமக்கு இந்த பக்கம் மட்டும். இதில் தப்பு இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ வெளிவந்திருக்கு. அப்போது பிரியங்கா தயக்கத்தோடு போகும்போது
அந்த மணிமேகலை ஆங்கர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இப்படி வச்சுக்கிட்டு, நான் செய்யறது வந்து சரியில்லை, நல்லா ஏளனச்சிரிப்பு ஏளனச்சிரிப்பு அப்படிங்கிறாங்க. நான் வந்து வாயை மடிக்கிறது தான் தெரியுது, சிரிக்கிறது தெரியல. ஆனால் அது வந்து அப்படி சிரிக்குது. பாத்தியா, நீ எங்க நான் எங்க இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி. எங்க இருந்தாலும் சீனியர் சீனியர் தான், ஜூனியர் ஜூனியர் தான். அப்போ அப்படி சிரிக்குது. சிரிச்ச உடனே அதனாலயோ என்னமோ தெரியல, சூழ்நிலை சரியில்லைன்னு இந்த பொண்ணு போன வேகத்தில் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. பார்க்கறது வந்து எங்கேயோ பார்த்துக்கிட்டு சிரிப்பை அப்படி கபட சிரிப்பை அப்படி அடக்கலை. கபட சிரிப்பு அது உதட்ட அப்படி உள்ள வச்சுக்கிட்டு நல்லா சிரிக்குது, கண்ணமெல்லாம் அப்படி வச்சு. அப்போ இது அப்படியே எங்கேயோ பார்த்துக்கிட்டு பிரியங்காவை பார்க்கலன்னா பார்க்கல கிடையாது, பார்த்ததுனால தான் அது சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த பிரியங்கா இப்படி ஒரு நூல் கூட திரும்பலை, அப்படியே பிரியங்காவோட முதுக பார்க்குது. உடனே அதே செகண்ட்ல பிரியங்கா திரும்பும்போது அப்படியே திரும்புது. ரொம்ப தப்பு அதெல்லாம். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டு முதல் ஆளாக பயங்கரமாக வீடியோ போட்டு அந்த பொண்ணுக்கு சரியான அவமானத்தை தேடி தந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். என்னது என்ன இந்த பதவியா? அது என்ன பதவி? யாருக்கு எப்போ ரொம்ப வயசாகுதோ அவங்களுக்கு அதோட கல்த்தா கொடுத்து அனுப்ப போகிறாங்க. நீ இருந்து செய்யலாம், சின்ன பிள்ளை இப்போதான் வேலையில் இதுவாகிருக்கு. நீ எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இது இருக்குது, நான் பிழைச்சிக்குவேன்னு சொல்கிற. ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் எங்கே போனாலும் இது மாதிரி தான் செய்ய வேண்டியது, நான் தான் பெரியவர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கக்கூடாது. பெரியவங்க அவங்ககிட்ட அப்படி செஞ்சிருந்தா கூட நீ வந்து அக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லி, அது தப்போ என்னமோ, நான் வந்து வீட்டு நிலைமையை சொல்கிறேன், அது அவங்களுக்குள்ள எப்படியோ. ஆனால் நான் அந்த வீடியோவில் கண்ணார பார்த்தது வந்து அந்த பொண்ணு இந்த பொண்ணை பார்த்து ஏளனமாக சிரிக்குது. ஏளனமாக அந்த பக்கம் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிப்பை அடக்கிற மாதிரி. எனக்கு அந்த 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 வீடியோவை நீங்களாம் பார்க்கணும்னு ரொம்ப இதாக இருக்குது. பார்த்துட்டு அப்படி இப்படி முதுகு திரும்பும் போதே இப்படி பார்த்து ரொம்ப சிரிக்கிற பாவனையே செய்யுது. அது என்ன இது? நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு மற்றவங்கள நம்மளோட கொஞ்சம் பெரியவங்களை அப்படி செய்யக்கூடாது. நான் வந்து ரொம்ப அந்த பொண்ணு மேலே இதாக இருக்கிறவ தான். வீட்டில் வந்து தன்னோட லவ்வை ஏற்றுக்கிறல, தனியாக 2 பேரும் அந்த மாதிரி வந்துட்டோம். கல்யாணம் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு, அதெல்லாம் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னப்போ, அதான் டிவியில் தான் எல்லாமே நடத்தி வைப்பாங்கல்ல. அப்போ விஜய் டிவி அவங்களுக்கு கல்யாண கோலத்தை அவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்து ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நடத்தி அவ்வளோதான் செஞ்சாங்க. அப்படி செஞ்சுட்டு அப்படிலாம் இருந்துட்டு போய் சுயமரியாதை இருக்கிறவங்க அங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே கோபம் வந்துடும். அங்கே வேலை செய்கிற எல்லாருக்குமே கோபம் வந்துடும். அப்போல்லாம் நாங்கள்லாம் மான மரியாதை இல்லாதவங்களான்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுவாங்க, எல்லாரும் கிளம்பிடுவாங்க. சரி, இது அவங்க விருப்பம். இதுக்கு மேலே நான் இந்த விஷயத்த பேசவே மாட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால ஒரு சன் டிவி கேபிள் வந்தது, கேபிள் ஆரம்பித்தாங்க, அதோட சன் டிவி வந்துச்சு. அப்போல்லாம் வந்து மாடியில் ஆண்டனா வச்சு கம்பியாக அதை ஓயாமல் போய் இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த கேபிள் வந்த உடனே ஆமாம் ஆண்டனாலாம் நாங்கள் வச்ச ஞாபகமே இல்லை, கேபிள் மூலம்தான் வந்ததுன்னு நினைக்கிறேன்.
அப்படி சன் டிவி வந்தது. சன் டிவி வந்த பிறகு அடுத்தடுத்து என்னென்ன சேனல்கள் வந்துச்சோ எல்லாமே சன் டிவி தான். எல்லாரும் என்ன செய்வாங்க, சன் டிவி பார்க்க போகிறோம், சன் டிவி பார்க்க போகிறோம். கேபிளில் வர அத்தனை சேனலுக்கும் சன் டிவின்னு தான் பேர். இதெல்லாம் நடக்குமா என்னன்னு தெரியல. சன் டிவி வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்குமா என்னன்னு தெரியல. நான் ஒரு லெட்டர் எழுதினேன் சன் டிவிக்கு. இது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. வெள்ளிக்கிழமையில் சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. பெரும்பாலும் அப்பெல்லாம் வந்து இந்த மக்களை வச்சு தான் நிறைய ஷோ நடத்துனாங்க. இப்போ அது சும்மா அவங்கள ஆடியன்ஸை மட்டும் வச்சு நடத்துகிறாங்க. நம்மளை மாதிரி பொதுமக்களை வச்சு ஜோடி பொருத்தம்னு ரெகோன்னு ஒருத்தர் நடத்தினார். அவர் வந்து அப்போ நான் ஒரு லெட்டர் எழுதினேன். சிறுபிள்ளைத்தனமா அது. நான் வெள்ளிக்கிழமை கரெக்டாக 6 மணிக்கு கோவிலுக்கு கிளம்புறேன். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புறீங்க, நாங்கள் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே வியாழக்கிழமை வந்துச்சு அந்த நிகழ்ச்சி. நான் என்னத்த சொல்ல சன் டிவியில். ஆனால் இப்பெல்லாம் நடக்குமா? ஏன்னா அவ்வளோ தூரம் டிவி பார்க்குறவங்க அதிகமாயிட்டாங்க. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறதே முடியாது. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறதே முடியாது. யார் நிறைய ரசிகர்களை ஈர்க்கிறாங்க, யார் நிகழ்ச்சியை நல்லா கொண்டு போகிறாங்க, அவங்களுக்குத்தான் நிறுவனங்கள்லையும் மதிப்பு கிடைக்கும். அவ்வளோதான். கோபம், தாபம், நான் தான் பெருசு நீ பெருசுங்கிறவங்க எல்லாம் காமிச்சோம்னா எங்கேயுமே முன்னேற முடியாது. அதுலேயும் அந்த டிவிக்களில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒரு அடிமட்டத்தில் இருக்கிறவங்களையும் நான் அந்த கார்த்திகேயன் சிவா சொல்லும்போது மறந்துட்டேன். இப்போவும் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்களையும் சேனலுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள விடாமல் இது பண்ணுறது. இது அந்த கலக்கப்போவது யார் ஷோலெல்லாம் எல்லாரும் கொஞ்சம் அவங்க டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு வெளியே போய் நிறைய நிகழ்ச்சி, வெளிநாடுகள் இந்த மாதிரிலாம் கல்யாணங்கள் எல்லாம் நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க விஜய் டிவியில் 2 பேர் நுழைஞ்சிருக்கிறாங்க. 2மே முடி இந்த புகழ் மாதிரி இருக்கும். எல்லாருமே வரும்போது எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க, அப்புறம் கொஞ்சம் மாறிடாதீங்க, எல்லாரும் அப்படியே இருங்க. சில்விஷம் சிவா அப்புறம் ஒரு வீடியோவில் வந்து எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க, எனக்கு சோறு போட ஆள் இல்லை, ஒருத்தர் அழுதாரு. ஓட்டேரி, ஊர் வந்து ஓட்டேரி, ஆனால் பேர் இது ஞாபகம் இல்லை அது எனக்கு. அந்த பையனையும் அதுக்கு வந்து அது முதல்ல சரியாக நிகழ்ச்சியில் அது இதாகலை. ஆனால் அப்புறம் கொஞ்சம் இதாக வந்துச்சு. ஒருத்தர் செய்கிறத பார்த்து கொஞ்சம் இதாக வந்தது. இப்போ காணும். இது சில்விஷம் சிவாவை எல்லாம் நல்லா பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுத்து மேலே தூக்கி விடுறது, இதெல்லாம் ஒரு நல்லது தான். யாரோ எங்கே கஷ்டப்படுறவங்களோ அவங்கள கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்து தூக்கி விடுறதெல்லாம். 4வது சீசன் நினைக்கிறேன். 4வது சீசனில் வந்து மைங்கூடி தான் இதை தட்டிட்டு போனார். ஃபைனலை வின்னரை, டைட்டில் வின்னரை தட்டிட்டு போனார். தட்டிட்டு அப்போவே அதே நிமிஷமே எல்லாத்தையுமே தொகையை வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டாரு. தன்னோட நண்பன் நடத்துகிற ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டாரு. அந்த டிவி இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கினாக்கா அதை பெரும்பாலும் அந்த சில்மிஷம் சிவா, அந்த ஓட்டேரி, மோனிஷா இந்த மாதிரி வளர துடிக்கிற ஆட்களுக்கு அவர் கொடுத்துருவார். அவ்வளோதான். இந்த மாதிரி இப்படி ஊக்கப்படுத்தி இப்படி கொடுத்து நடத்துகிற நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. போயிட்டு வரேன்.